ஜனநாயகன். வெல்கம் டு ஜனநாயகன் மூவி ரிவ்யூ. மூவி ரிவ்யூவை தாண்டி இதில் மக்களோட செலிப்ரேஷனை தான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் படத்துக்கு போயிட்டு வந்தனா இல்லை ஒரு ஜனநாயக திருவிழாவுக்கு போயிட்டு வந்தனான்னு தெரியல. பர்டிகுலராக இதை திருவிழா மாதிரி பார்க்கணுன்னு தான் நான் இந்த தேட்டருக்கு போனேன். அதே மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே படம் போடுறதுக்கு முன்னாடியே எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னு பாருங்களேன். கிரேசியாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ரொம்ப ஒரு பெரிய செலிப்ரேஷனாக பார்த்து. இது ஒரு சாதாரணமாக படம் மாதிரி இல்லை, கம்ப்ளீட்டாக ஒரு மக்களோட செலிப்ரேஷனாக தான் இந்த படமாகவே இருந்துச்சு. உள்ளே போனதுலேருந்து வெளியில் வர்ற வரைக்கும் காது கிளிய விசிலு. அதாவது ஆடியன்ஸ் வெறும் படமா பார்க்காம மக்களா அதை கனெக்ட் பண்ணி தன்னோட லீடரை நம்ம ஸ்கிரீன்ல இப்படி பாக்குறோன்ற ஒரு எமோஷனோட எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. பர்டிகுலரா பெண்கள் அதிகமா இந்த ஷோல ஃபர்ஸ்ட் ஷோல நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேர் தைரியமா உள்ள ஃபேமிலியா உள்ள அவ்வளோ பேர் பாக்குறாங்க. பெண்கள்லாம் முன்னோட இப்ப ரொம்ப தைரியமாவே இருக்காங்க. அந்த தைரியத்தை சொல்ற மாதிரியும் படத்துலயும் நிறைய விஷயங்கள்னு சொல்லியிருக்காரு. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். ஸோ மக்களோட ரொம்ப பயங்கர கனெக்டாக இந்த ஜனநாயகனோட எக்ஸ்பீரியன்ஸை நானும் என்ஜாய் பண்ணிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன், பீப்புள் லீடராக இருக்கிற நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே கண்டிப்பாக இது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஏன்னா இது ஒரு சரியான ஒரு சென்ட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. படத்தில் ஏகப்பட்ட அழகான விஷயங்கள் இருக்குது. பைரசியில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்காது. இன்கேஸ் பார்த்துருந்தாலும் தேட்டரில் இந்த படத்தை கொண்டாட மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது படமா இல்லை, ஒரு திருவிழாவை தான் இருக்குது. ஒரு ஜனநாயக திருவிழாவை நல்லா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற அளவுக்கு ஒரு ப்ராடக்ட் நம்ம முன்னாடி இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த அந்த டைட்டில் கார்டு அதுவுமே இருக்குது. ஏகப்பட்ட எக்ஸைட்மெண்ட் இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீயான ஒரு ரிவ்யூவும் பார்த்துடலாம். என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? படத்தோட கதைக்களம் ரொம்பவே சிம்பிளான ஒரு கதைக்களம். ஆரம்பமே ஒரு தேர்தலில் ஒரு கிராமத்தில் ஆரம்பிக்குது. அங்கே இருந்து ஒரு போலீஸ்காரர் நிழல்கள் ரவி அவர் அந்த மக்களுக்கு ஒருத்தரோட கதையை சொல்றாரு. அதுதான் நம்ம தளபதியோட கதை. இந்த கதைக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் கோர்த்து சொல்லுவாரு. நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கு, நிறைய ஆக்ஷன் இருக்கு, ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கு. ஒட்டுமொத்தமாக தான் சொல்றதுல தளபதி எப்படி எடுத்துட்டு போறாருன்னு தான் இந்த கதை. இதை தாண்டி அவருக்கும் அவர் மகளுக்கும் இருக்கிற சென்டிமெண்ட், அதுக்கப்புறமா விமனோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ற மாதிரி மமிதா பைஜு அவங்களோட கேரக்டர்ஸ் மூலமா தான் இந்த படத்தோட கோர் ஸ்டோரியே மூவ் ஆகும். இதுல எப்படி அந்த வில்லன் ஒரு இந்தியாவுக்கே எதிரான ஒரு செயலை செய்யறான், ஒரு சிவில் வார் பண்ற அளவுக்கு அந்த வில்லனுக்கு எவ்வளவு பவர் இருக்கு, அதை எப்படி நம்ம தளபதி தடுக்க போறாருங்கிறது தான் இந்த படத்தோட சுருக்கமான கதை. படத்துல நம்ம ஹீரோ மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தளபதிங்கிற கேரக்டர்ல பிளே பண்ணியிருக்காரு. அவர் நிஜமாவே ஒரு தளபதி தான். இவரு எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சமாளிக்கிறாரு, இவருக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, இது எல்லாமே வச்சுதான் இந்த படத்தை மொத்தமா கொண்டு போயிருக்காங்க. ஓவரால் காஸ்ட் வைஸ் நம்ம தளபதி மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரு. படம் முழுக்க அவரை பார்த்துட்டே இருக்கலாம்னு மட்டும்தான் தோணுது. அதை தாண்டி மமிதா பைஜு அவர்கள், பூஜா ஹெக்டே, அதுக்கப்புறமா நடிச்சிருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே அவங்க ரோல்ல அழகா பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் படம் பிளாஸ்ட் தான், ரொம்ப பயங்கரமா இருக்கு. அனிருத்தோட மியூசிக், ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு கொண்டாட்டம். அந்த பாட்டுக்கேற்ற தளபதியோட டான்ஸும் சேர்த்து பார்க்கும்போது தேட்டரே காது கிளியே தெரிச்சிருச்சுங்க. எல்லாருமே இன்டு த ஸ்கிரீன் போயிட்டாங்க. இங்க பாருங்க எப்படி போய் கொண்டாடுறாங்கன்னு. ஸோ இவ்வளோ கொண்டாட்டங்களுக்கு நடுவில் படத்தோட கதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நம்மளை கொண்டு போகும் இல்லையா. அது எந்த அளவுக்கு கொண்டு போச்சுன்னா ஓரளவுக்கு தான் அந்த கதை உங்களை கொண்டு போகும். ஆனால் தொடர்ந்து உங்களை கொண்டு போகிறது தளபதி தான். ஏன்னா படம் 3 மணி நேரம் லென்த்து. அந்த லென்த்து ஒரு சில இடத்துல நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக ஸ்டோரி தெரியாம இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது செம்ம எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அது தாண்டி ஸ்டோரி தெரியும், பகவந்த் கேசரி அந்த பிளாட்டுமே இருக்கு. ஸோ அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு ஒரு சில சீன்ஸ் சீக்வன்சஸ் எல்லாமே இந்த படத்தில் நமக்கு ரிப்பீட்டடாக பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் கண்டிப்பாக அந்த படமும் இந்த படமும் அப்படின்ற கம்பேரிசன் தாண்டி தளபதியை பார்க்கும்போது அது ஃப்ரெஷ்ஷாக தான் ஃபீல் ஆகுது. அவங்க ஜெயிக்க கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த கதையை சூஸ் பண்ணி இவர் லாஸ்ட் படமா பிரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்துல தேவையான எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அவரோட கெரியர் விட்டுட்டு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் என்ட்ரி பண்ணும்போது கடைசி படமா இதை பண்ணணும்னு அவர் நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கதைக்களம் அவருக்கு பெருசா ஹெல்ப் பண்ணுன்றனால தான் இதை எடுத்து சூஸ் பண்ணியிருக்காங்க. எவனா இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கதையில எல்லாமே இருக்கு. குறிப்பா பாலிடிக்ஸ் தேவையான எல்லாமே இருக்கு. அதுல எந்த அளவுக்கு பார்ட்டிஸ் மக்களை எந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க, அதுக்கு எதிராக ஒரு புரட்சியா ஒன்று நடந்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி எலிமெண்ட்லாம் இந்த கதைக்குள்ள பொருந்திருக்கிறனால இதை எடுத்து நம்ம முன்னாடி அவங்க நிறுத்திருக்காங்க. குறிப்பா இந்த கதை மெயினா பெண்களுக்காக, பெண்களின் தைரியத்துக்காக,
அதை வந்து ஆணித்தரமா வந்து தளபதி பேசுறாரு. அதை கேட்கும்போது ஒவ்வொரு பெண்களுமே வந்து உள்ளுக்குள்ள வந்து ஃபீல் பண்ணிருப்பாங்க, நம்ம அண்ணா சொல்றாரு, நம்ம மாமா சொல்றாங்க, நம்ம சித்தப்பா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்கன்ற அளவுக்கு ஃபீல் பண்றாங்க. உண்மைதாங்க, அந்த எமோஷன் உண்மைதான். அவ்வளோ எமோஷன் இருக்கிறனால தான் அந்த மனுஷனை இங்கே தூக்கி வச்சிருக்காங்க. திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஸோ இந்த படம் வெல் டிசர்விங் தான் தளபதியோட கடைசி படமாக இருக்கிறதுக்கு. ஐ ஆம் கமிங். சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் இந்த ஜென்ரேஷன்ல தளபதி மாதிரி ஒரு ஸ்டார்டம், அப்புறமா தலை ஸ்டார்டம், இதெல்லாமே வந்து நம்ம மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு பார்த்த காலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்றேன். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ஃபியூச்சர்ல எப்படி கேரி ஃபார்வர்ட் ஆக போகுதுன்னு தெரியல. அது ஹெல்த்தியாகவும் கேரி ஃபார்வர்ட் ஆகணும். ஆனா சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் தியேட்டர்ல வந்து இன்னுமே வந்து மூவிஸ்க்கான பவர் வந்து எங்கேயுமே குறையல. இவ்வளோ பவரை ஒரு மனுஷனுக்கு கொடுத்துருக்கு அந்த சினிமா. ஸோ சினிமாவும் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இவ்வளோ ஸ்டார்டமே வச்சுட்டு அந்த மனுஷன் அவ்வளோ சிம்பிளா இவ்வளோ தூரம் இறங்கி நம்மளுக்காக சேவை பண்ணணும்னு இறங்கி இந்த அளவுக்கு மாஸ் பண்றாருன்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணியே ஆகணும். நான் வந்து பர்டிகுலரா ஒரு பார்ட்டி பேஸ்ட் ஆள் கிடையாது. எனக்கு மனிதாபிமானமா ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் இறங்கி செய்யறாரே அப்படின்ற ஒரு ரெஸ்பெக்ட் வந்து எப்பயுமே எனக்கு இருக்கு. அதனால தான் நான் ஷேர் பண்றேன். ஓவரால் படம் வந்து தியேட்டருக்கு போய் நீங்க என்ஜாய் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகாது. அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரீமிங் ஹெவியா இருக்கும். அந்த ஸ்கிரீமிங்கும் விசிலும் பிடிக்கலனா தயவு செஞ்சு தியேட்டருக்கு போயிடாதீங்க. ஏன்னா நீங்க ஒருத்தரா பிடிக்காம போய் உள்ள மாட்டிட்டீங்கன்னா எல்லாரும் உங்களை வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து படத்தை தாண்டி மக்களோட எமோஷனோட கனெக்ட் ஆகி இப்படி ஒரு படம் வெளிவந்திருக்கு. சம்பவம்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம தளபதியை இதுக்கு மேல மிஸ் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி என் கிரெடிட்ஸும் கொடுத்துருந்தாங்க, செம்மையா இருந்தது. ஸோ வந்து படத்தை தியேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. படத்தோட சர்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ங்கிறனால குழந்தைங்களை வந்து போய் காமிக்க முடியாது. அப்படி குழந்தைங்களை வந்து காமிக்க முடியாத அளவுக்கு படம் கிடையாது. ஆனால் நிறைய வயலன்ஸ் இருக்கு. ஸோ மினிமம் குழந்தைங்களை தியேட்டருக்கு கூட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்க. அதை தாண்டி விஜய் மாமாவை பார்க்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சாங்கன்னா ஒரு சில தியேட்டரில் அலோவ் பண்ண மாட்டாங்க. சில தியேட்டர்களில் அது மீறி வந்து அலோவ் பண்ணிடுவாங்க. அங்கே கூட்டு போக முடிஞ்சா கூட்டிட்டு போங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா குழந்தைங்களுக்கு தேவையான விஷயமும் இந்த படத்தில் இருக்கு. பர்டிகுலரா ஒரு சீனு, அந்த சீன்ல குட் டச் பேட் டச் எல்லாமே தளபதி இறங்கி டீட்டெயிலாக சொல்றாரு. தனக்கு பிடிச்ச ஹீரோ வந்து ஸ்கிரீன்ல சொல்லும்போது குழந்தைங்க அதை நல்லா கவனிச்சு கேட்டுப்பாங்க. ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல விஷயத்த சொன்ன அதே படத்துல தான் ஏகப்பட்ட வயலன்ஸும் இருக்கு. ஸோ இது A-rated வந்துருச்சு. ஒரு மிக்சடான ஒரு ஒப்பீனியன்ல தான் நானுமே இருக்கேன். ஒரு சம பீக்கான இன்டர்வல் இருக்கு. அதை தாண்டி ஒரு சம பயங்கரமான கிளைமேக்ஸும் இருக்கு. இந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட்டா வேற ஒரு படம் மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு பயங்கரமான ஒரு ஹாலிவுட் ஸ்டப்ஸ்லாம் இருக்கும். இந்த ஸ்டப்ஸ்னாலே படத்துக்கும் அந்த சீக்வன்ஸ்க்கும் வந்து மிஸ்மேட்ச் ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகும். ஏன்னா படம் வந்து கம்ப்ளீட்டா நம்ம தளபதி வர்ஷிப்ல தளபதியோட ஆக்ஷன்ஸ்ல செம்மையா மூவ் ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா ஆக்ஷன் எலிமெண்ட் வந்து ரொபோட்டிக் அந்த மாதிரி ஸ்டப்ஸ்லாம் வரும்போது அது கம்ப்ளீட்டா வேற படம் மாதிரி ஃபீல் ஆகும். இருந்தாலும் செப்பரேட்டா அந்த சீக்வன்ஸ் பத்தி மட்டும் பேசணும்னா அந்த சீக்வன்ஸோட மேக்கிங் வந்து கண்டிப்பா செம்மையா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து சிஜி ஒர்க்ஸ் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்கு. ஆனா ஸ்டோரியில வில்லனுக்கும் கதையில தளபதிக்கும் இருக்கிற ஒரு கான்ட்ராஸ்டான பேட்டர்னால மூட் ஷிஃப்ட் வந்து அங்கங்க வரும். ஒரே மூட்ல கேரி ஃபார்வர்ட் ஆகாது கதை. நடுவில் வந்து தளபதியை ரசிச்சுக்கிட்டு ஏகப்பட்ட ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து அந்த வாட்ச் மூட் வந்து அப்படியே ஃபார்வர்ட் ஆகும்போது மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ இதுதான் ஒரு ஸ்மால் டிராபேக்காக எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி படம் சம்பவம் பிளாஸ்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. சைனிங் ஆஃப் சசிகாந்த். பாய்.